ஹாய், இந்த வீடியோவில் சிம்பிளிஃபிகேஷன் அல்ஜிப்ரா யூஸ் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறதுல ஃபார்முலா இல்லாமல் எப்படி ஸ்பீடாக செம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிற சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். இதில் இப்போ செகண்ட் மெத்தடு. ஆக்சுவலி ஃபார்முலா நமக்கு தெரியும், ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அதே மாதிரி ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு நமக்கு தெரியும். ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுருப்போம் கண்டிப்பாக. அங்கே உட்காந்து நம்மளால் ஒர்க் அவுட் பண்ணி இந்த டைமை வேஸ்ட் பண்ணிக்காமல் இருக்காமல் பார்த்தோன்னே டக்குன்னு ஆன்சர் போடுற மெத்தடில் தான் நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ பார்க்கலாம். ஆக்சுவலி நான் ஒரு 4-5 சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு 2 சம் நான் எடுத்திருக்கேன். அது எப்படி ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சம்மை பார்க்கும்போது பார்த்தா ஒரே நம்பரை 3 வாட்டி மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, மைனஸ் இன்னொரு நம்பரையும் 3 வாட்டி மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1.2ங்கிறது 1 2 3 டைம்ஸ் இருக்குது, மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 0.2ங்கிறது 3 டைம்ஸ் வந்திருக்கு. கீழே என்ன இருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் இப்போதைக்கு எதுவுமே பார்க்க வேணாம், மேலே உள்ளதை மட்டும் பாருங்கள். ஸோ ஒரு நம்பரை 3 வாட்டி மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, மைனஸ் இன்னொரு நம்பரையும் 3 வாட்டி மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஃபார்முலா படி பார்த்தா இது ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா இருக்குது. அதுபடி போட்டு ஒர்க் அவுட் பண்ணால் கண்டிப்பாக ஆன்சர் வரும். ஆனால் அதுபடி ஒர்க் அவுட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஈஸியாக எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இங்கே எந்த நம்பரை 3 வாட்டி மல்டிப்ளை பண்ணியிருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. 1.2வா, அடுத்து இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அதை போட்டுக்கோங்க, மைனஸ் அடுத்த நம்பர் அதே 0.2. அவ்வளோதான். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். 2 மைனஸ் 2 எவ்வளவு? 0. 1 மைனஸ் 0 எவ்வளவு? 1. இதுதான் ஆன்சர். ஆன்சர் 1 தான் ஆன்சர். நம்ம கீழே என்ன இருக்குது இதெல்லாம் பார்க்க வேணாம். அடுத்து இதே மாதிரி இன்னொரு சம்மு நான் சொன்ன மாதிரி 0.07 இன்ட்டு 0.07 3 வாட்டி மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, 0.05ஐயும் 3 வாட்டி மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. நடுவில் மைனஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எந்த நம்பர் 3 வாட்டி மல்டிப்ளை பண்ணியிருக்காங்களோ அதை மேலே எழுதணும், 0.07. இங்கே என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ் இருக்குது. 0.005 3 வாட்டி மல்டிப்ளை அதுக்கு எழுதிட்டோம். ஸோ மைனஸ் பண்ணுறோம். 7 மைனஸ் 5 2 0 0. ஸோ ஆன்சர் இதுதான். இதே மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.